வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி பங்குனி மாத ராசி பலன்கள் 2026. தனுசு ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரக மாற்றங்களும் ராஜகிரகங்களும் சரி, உபகிரகங்களும் சரி, மாற்றங்களால் பல வகையான மாற்றங்களை பெறக்கூடிய அமைப்பில்தான் கிரக நிலைகள் இருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு ராசிக்கு நன்மைகள் நடக்க வேண்டுமென்றால் அந்த ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் தனுசு ராசி என்பது குருவின் இன்னொரு ராசி. குரு பகவானே அந்த ராசிக்கு அதிபதியாக வருவார். அப்படி குரு பகவான் அந்த ராசிக்கு அதிபதியாக வருவதால் குரு பகவான் எப்பொழுதுமே நல்ல நிலையில் அமர வேண்டும். இது சொந்த ஜாதகத்தில் அமைந்திருந்தால் மிகவும் சிறப்பான பலன்களாக இருக்கும். அதை தவிர்த்து கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக பயிற்சி காலங்களில் அவர் கெட்ட இடத்தில் வருவது, கெட்ட இடம் என்றால் ஜென்மராசி 3, 4, 6, 8, 10, 12 இந்த இடங்களில் வரும்போது கெட்ட பெயர், கஷ்டங்கள், துன்பங்கள், பொருள் இழப்புக்கள், உடல் நலத்தில் பாதிப்புகள், வீட்டால் பிரச்சனை, நிலத்தால் பிரச்சனை, சொத்தால் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலால் பிரச்சனை, உறவுகளால் பல வகையான தொல்லைகள், சொந்த பந்தங்கள் கூட இந்த காலகட்டத்தில் மிகவும் மன கஷ்டங்கள் அடைகின்ற அளவிற்கு வார்த்தைகளும் செயல்களும் இந்நாளில் இருக்கும். எதற்காக இவ்வளவு தெளிவாக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா, எந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் சரி, பாதக நிலையில் இருந்தாலும் சரி, அந்த ராசி அதிபதியாக வரக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் அமர்ந்தால் பாதகங்கள் குறைந்தே காணப்படும். சரி, கிரகங்கள் தருகின்ற பலன்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர அஷ்டம தினங்கள். சந்திரன் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமருகின்ற காலம் 2.25 நாட்கள். இந்த 2.25 நாட்களில் எதையும் புதிதாக செய்யாமல், புதிதாக ஊர் பிரயாணம் செல்லாமல், யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் பாதகங்கள் குறைந்தே காணப்படும். சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 27/3/2026 பங்குனி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 11:52 கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தனுசு ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 29/3/2026 பங்குனி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 3:49 சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். முதலில் தனுசு ராசியான உங்களுக்கு செவ்வாய், புதன், ராகு 3ஆம் ராசியில் அமர்ந்திருப்பதால் முயற்சிகளில் பல வகையான தடைகள் இருந்தாலும் தடைகளையும் தாண்டி வெற்றிகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பை இந்த 3 கிரகங்களும் உதவியாக இருக்கும். ஆனால் அலைச்சல், மன உளைச்சல், தேவையில்லாத குழப்பம், தடைகளை தாண்டி தான் வெற்றி பெற வேண்டும். சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 4ஆம் ராசியில் அமர்ந்திருப்பதால் 4ஆம் ராசி என்பது சுகஸ்தானம். உடல் நலத்தில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வரலாம். மருத்துவரை அணுகுவது,
மருத்துவரை தேடி சென்று உடல் நலத்தை காப்பாற்றிக் கொள்வது மிக மிக கவனமாக செய்ய வேண்டும். குரு பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசியில் வக்ரம் பெற்றிருக்கிறார். வக்ரம் என்பது குரு பகவான் பின்னோக்கி சென்று அமர்ந்திருக்கிறார் என்ற அர்த்தம். நன்மைகளாகத்தான் இருக்க வேண்டும், நன்மைகள் அதிகமாகவே கிடைக்க வேண்டும். ஆனால் வக்கரகதியில் இருக்கும்போது நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். இன்னும் 1 மாதம் மட்டும்தான். அதற்கு பிறகு குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து விடுவார். திரும்பவும் பிரச்சனைகள் என்பது தலை தூக்க ஆரம்பிக்கும். குரு பகவான் 8ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று அமர்ந்து 6 மாதங்கள் வரையில் கடுமையான பாதிப்புகள், பொருளாதார பின்னடைவு, வருமான குறைவு, உடல் நலத்தில் பாதிப்பு வரும். பொறுமையாக கையாண்டால் பாதகங்களை குறைத்து சாதக பலன்களை பெற்றுவிடலாம். அடுத்ததாக கேது பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில். கேது பகவானுக்கு இது நல்ல இடமும் கிடையாது, கெட்ட இடமும் கிடையாது. ஆனால் சூரியனின் ராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் கேது பகவான் அமர்ந்திருப்பதினால் தகப்பனார் உறவு இல்லை, தகப்பனாரால் சில மன கசப்பான சம்பவங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். குரு நல்ல நிலையில் இருக்கிற வரைக்கும் பெருச பாதகம் இருக்காது. குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராசிக்கு 8இல் அமர்ந்துவிட்டால் இந்த பாதகங்கள் சற்று அதிகமாக இருக்கும். இவருடன் இணைந்து சனி பகவானும் அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்திருப்பதால் மிக கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி பரிகாரமாக தடைகளும் கஷ்டங்களும் குழப்பங்களும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்னடைவும் வருமானமில்லாத தன்மையாக இருந்தால் வணங்க வேண்டிய தெய்வமாக குரு தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமான். இவரை வணங்கி வந்தாலே உங்களுக்கு கெடு பலன்கள் குறையும், நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.